வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல். முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை. கலக்கத்தில் ராஜபக்சர்கள் ஆட்டத்தை ஆரம்பித்த அனுர அரசு. என்ன நடந்தது? விசேட தொகுப்பு. நீதிபதிகளின் ஓய்வு வயதை உயர்த்தும் அரசியலமைப்பு திருத்தத்தை நிறுத்துமாறு இலங்கை அரசாங்கத்திடம் பிரான்ஸ் தேசிய சட்டத்தரணிகள் சம்மேளனம் கோரிக்கை. நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்க வலியுறுத்தல். நாட்டின் பல பகுதிகளில் இன்று அதிக மழை வீழ்ச்சி பதிவாகலாம். வெளியான வானிலை முன்னறிவித்தல். நெல் வயலில் பட்டம் விட்டு கொண்டிருந்த 17 வயது இளைஞர் மீது கூறிய ஆயுத தாக்குதல். காதல் விவகார தகராறில் 3 அதிரடியாக கைது. 120 நிர்ணயிக்கப்பட்ட விலையுள்ள 1 லிட்டர் குடிநீர் போத்தலை ரூபாய் 150க்கு விற்ற புகையிரத நடமாடும் சிற்றுண்டிச்சாலை நிறுவனம். சட்ட மீறலுக்கு லட்சக்கணக்கில் அபராதம் விதித்த நீதிமன்றம். தோட்டப் பணியில் ஈடுபட்டிருந்த 70 வயது தொழிலாளி குளவி தாக்குதலில் உயிரிழப்பு. 12 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் சட்டவிரோத செயல்பாடு. தாய்லாந்தை சேர்ந்த 11 பெண்கள் கைது. உரிமையாளர் தலைமறைவு. அரசியலமைப்பின் 18வது திருத்தம் மிகப்பெரிய தவறு. நாமல் ராஜபக்ஷ நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு கருத்து. பட்டப்பகலில் துப்பாக்கிச்சூடு. அடையாளம் தெரியாத 2 நடத்திய தாக்குதலில் 1 காயம். காரணம் குறித்து போலீசார் விசாரணை. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையை மட்டுமல்ல, உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட முதல் முக்கியமான நீதிமன்ற தீர்ப்பு நேற்றைய தினம் வெளியாகியுள்ளது. 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற்ற இந்த கொடூரமான தாக்குதலை தடுப்பதற்கான போதுமான உளவு தகவல்கள் கிடைத்திருந்தும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கியுள்ளது. பல உயிர்களை காவு கொண்ட இந்த தாக்குதல் தொடர்பில் ஆரம்பத்தில் சர்வதேச பயங்கரவாத அமைப்பான ISIS உடன் தொடர்பு படுத்தப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. எனினும் காலப்போக்கில் இந்த தாக்குதலின் பின்னணியில் அரசியல் நோக்கங்கள் இருந்திருக்கலாம் என்ற பல்வேறு சந்தேகங்களும் குற்றச்சாட்டுகள் சமூகத்திலும் அரசியல் வட்டாரங்களிலும் எழுந்தன. தாக்குதலுக்கு பின்னர் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களும் இந்த விவகாரத்தை மேலும் தீவிரப்படுத்தின. கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான நிர்வாகத்தின் காலத்திலும் தாக்குதலின் உண்மையான பின்னணி மற்றும் சூத்திரதாரிகளை கண்டறிய வேண்டும் என்ற கோரிக்கை மக்கள் மத்தியில் தொடர்ந்து பலப்பெற்றது. எனினும் அந்த காலகட்டங்களில் விசாரணைகள் எதிர்பார்த்த வேகத்தில் முன்னெடுக்கப்படவில்லை என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன. 2024ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் தீவிரப்படுத்துவதாக உறுதியளித்தது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பினரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விசாரணைகளின் போது முன்னாள் அரசு அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பாதுகாப்பு துறையுடன் தொடர்புடைய சில முக்கிய நபர்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பிள்ளையான், முன்னாள் அரச புலனாய்வு சேவை பணிப்பாளர் சுரேஷ் சலே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்டோர் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. சுரேஷ் சலே தொடர்பிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பிலும் விசாரணைகளின் அடிப்படையில் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணி தொடர்பில் பல்வேறு புதிய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரட்னவின் மறைவுக்கு பின்னர் வெளியான சில தகவல்களில் தாக்குதலுக்கு பின்னர் நடைபெற்ற சில விசேட கலந்துரையாடல்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கூட்டங்கள் குறித்து குறிப்பிடப்பட்டிருந்தன. அந்த கூட்டங்களில் கலந்து கொண்ட சில முக்கிய அதிகாரிகள் தொடர்பிலும் தாக்குதல் தொடர்பான தகவல்கள் எவ்வாறு கையாள
கையாளப்பட்டன என்பது குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. அதேபோன்று முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா உள்ளிட்ட சிலர் முன்னாள் அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இடையிலான நெருக்கம் குறித்து கடந்த காலங்களில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். மறுபுறம் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பிள்ளையானின் முன்னாள் செயலாளர் ஆசாத் மௌலானா சர்வதேச ஊடகம் ஒன்றின் ஊடாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சில தகவல்களை வெளியிட்டிருந்தார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது வெளியானதாக கூறப்படும் தகவல்களில் அரசியல் மற்றும் பாதுகாப்புத்துறை சார்ந்த சில நபர்கள் தொடர்பான விடயங்கள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் இவ்வாறான அனைத்து குற்றச்சாட்டுகளும் நீதிமன்ற விசாரணைகளின் ஊடாகவே இறுதியாக உறுதி செய்யப்பட வேண்டியவை. நேற்று வெளியாகியுள்ள முதல் தீர்ப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளில் ஒரு முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுவே முடிவு அல்ல. இந்த தாக்குதலின் முழுமையான பின்னணி என்ன? திட்டமிட்டவர்கள் யார்? அரசியல் தொடர்புகள் இருந்ததா? இருந்தால் அதன் அளவு என்ன என்ற கேள்விகளுக்கான பதில்களை மக்கள் இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். இப்போது அனைவரது பார்வையும் அடுத்த கட்ட விசாரணைகள் மீது எழுந்துள்ளது. மேலும் யார் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள்? யார் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையான பின்னணி முழுமையாக வெளிச்சத்துக்கு வருமா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இனிவரும் நாட்களில் தெரியவரும். இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பை உயர்த்தும் நோக்கில் முன்வைக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டாம் என பிரான்ஸ் தேசிய சட்டத்தரணிகள் சம்மேளனம் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இது தொடர்பான தீர்மானம் ஒன்றையும் பிரான்ஸ் தேசிய சட்டத்தரணிகள் சம்மேளனம் நிறைவேற்றியுள்ளது. அந்த தீர்மானத்தில் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் நீதித்துறையின் சுயாதீனத்தன்மை குறித்து தேவையற்ற சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியது, நீதித்துறையின் மீது அழுத்தம் செலுத்தும் முயற்சியாக பொதுமக்களால் கருதப்படலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நீதிபதிகளின் ஓய்வு வயதை நீடிப்பதற்கு எதிராக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்திற்கு முழுமையான ஆதரவை பிரான்ஸ் தேசிய சட்டத்தரணிகள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. சட்டத்தின் ஆட்சியையும் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையையும் பாதுகாக்க சுயாதீனமான, பக்க சார்பற்ற, நேர்மையான மற்றும் அதிகாரமிக்க நீதித்துறை அமைப்பு இன்றியமையாதது எனவும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. எனவே குறித்த அரசியலமைப்பு திருத்த நடவடிக்கைகளை தொடர்ந்தும் முன்னெடுக்காமல் இருக்குமாறு இலங்கை அரசாங்கத்திடம் பிரான்ஸ் தேசிய சட்டத்தரணிகள் சம்மேளனம் கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் நீதிபதிகளின் ஓய்வு வயது தொடர்பான எந்தவொரு அரசியலமைப்பு மாற்றமும் அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் போதுமான அளவில் பெற்ற பின்னர் முறையான சட்ட நடைமுறைகளுக்கும் ஜனநாயக கோட்பாடுகளுக்கும் அமைவாக மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவர்லியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் மாத்தளை, அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் இடைக்கிடையாக சிறியளவில் மழை பெய்யக்கூடும் என்றும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை என்றும் முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை வடக்கு, வடமத்திய, மத்திய, வடமேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் மொனராகலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. எனவே பலத்த மழை மற்றும் காற்றின் தாக்கம் அதிகமாக காணப்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தின் கடவத்தை பகுதியில் உள்ள நெல் வயலில் பட்டம் விட்டு கொண்டிருந்த 17 வயதுடைய இளைஞர் ஒருவர் மீது ஒந்துருளியில் வந்த 3 பேர் கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். காயமடைந்த இளைஞர் உடனடியாக ராகம போதனா மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கடவத்தை போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 3வரையும் கடவத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். காதல் விவகாரம் தொடர்பான தகராறே இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருக்கலாம் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 3வரும் மகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த போயிரதத்தின் நடமாடும் சிற்றுண்டி சாலையில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை மீறி குடிநீர் விற்பனை செய்த நிறுவனத்திற்கு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அனுராதபுரம் மாவட்ட புலனாய்வு அதிகாரிகள் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிமன்றமே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த 6ஆம் திகதி அனுராதபுரம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது அதிகபட்ச சில்லறை விலை ரூபாய் 120 என குறிப்பிடப்பட்டிருந்த 1 லிட்டர் குடிநீர் போத்தல் பயணிகளுக்கு ரூபாய் 150க்கு விற்பனை செய்யப்பட்டமை அதிகாரிகளினால் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட 96ஆம் இலக்க உத்தரவை மீறியதாக குறித்த நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வழக்கில் முன்வைக்கப்பட்ட ஆதாரங்களை பரிசீலித்த நீதிமன்றம் நிறுவனத்திற்கு ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதிக்க உத்தரவிட்டுள்ளது. போயிரதங்களில் இயங்கும் நடமாடும் சிற்றுண்டிச்சாலைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமாக பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது தொடர்பாக போயிரத திணைக்களத்திற்கும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. மேலும் இதே நிறுவனத்திற்கு எதிராக நுகர்வோர் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் முன்னரும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. எதிர்காலத்திலும் குறித்த நிறுவனத்தின் சேவைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்றும் மீண்டும் சட்ட மீறல்கள் இடம்பெற்றால் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நுவர்லியா மாவட்டத்தின் லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாமஸ்டன் ரட்னகிரி தோட்ட பகுதியில் நேற்று இடம்பெற்ற குளவி தாக்குதலில் 70 வயதுடைய தோட்ட தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். தோட்ட பணியில் ஈடுபட்டிருந்த வேளையில் குளவிகள் கூட்டமாக தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் குளவி கொட்டுக்கு இலக்கான மேலும் 12 தோட்ட தொழிலாளர்கள் சிகிச்சைக்காக லிந்துலை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர் லிந்துலை ரட்னகிரி தோட்டத்தை சேர்ந்த முத்து நாராயணசாமி வயது 70 என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரது சடலம் லிந்துலை மாவட்ட வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை லிந்துலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு குருந்துவத்தை பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் சட்டவிரோத நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் இடமொன்றை சுற்றி வளைத்த கொழும்பு தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் 11 தாய்லாந்து பெண்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 22 முதல் 48 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த விடுதியின் உரிமையாளர் போலீசாரின் நடவடிக்கைக்கு முன்னதாக அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையை தொடர்ந்து இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. விசாரணைகளில் கைது செய்யப்பட்ட பெண்கள் குறுகிய கால விசாவில் இலங்கைக்கு வருகை தந்து குறித்த மசாஜ் நிலையத்தில் தங்கியிருந்து சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றனர். மேலும் குறித்த நிலையத்தின் மூலம் மாதாந்தம் பெருமளவு பணம் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் சேவைகளை பெற்றுக்கொள்ள வந்தவர்களிடமிருந்து 20,000 முதல் 30,000 ரூபாய் வரை கட்டணம் அறவிடப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 11 பெண்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாத்தரை மெரிச பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 34 வயதுடைய நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் மேலதிக சிகிச்சைக்காக மாத்தரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் ரிவால்வர் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். எனினும் குறித்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.